நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம். அதில் போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருந்துகள் இல்லை. இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுகின்ற மருந்து ஓமிபெசோல் என்ற இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பச்சை பொய். ஏனால் இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில் இல்லை. ஆக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது. முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல. இரண்டாவது, அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 3 பேர் 18ஆம் தேதி என்று கருதுகிறேன், 19ஆம் தேதி என்று கருதுகிறேன், 3 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டிருக்கிறார், செய்தி வெளியிட்டார். அந்த 3 பேரும் ஒரு வயிற்றுப்போக்கால் இறந்தார். இன்னொரு பேர் வயது முதிர்வின் காரணமாக இறந்தார். இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார். இதை மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியதாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. போடுங்க. கலெக்டர் வீடியோ எங்கப்பா? ஆடியோ நல்லா போட்டி கொடுப்பா, நல்லா போட்டு கொடு. செய்தி வந்து இந்த 3 வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாமல் 2 பேர் வந்து வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் பிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான். வந்து அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. பார்த்தீங்களா, இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசுடைய தூண்டிலின் பெற செய்தி வெளியிட்டிருக்கார். ஒரு பெண்மணி இது குறித்து பேசலாம். முடிவு எடுக்கல. மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினால தான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா உண்மை செய்தியை கலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்து தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் அருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டுப்பாருன்னு நம்புகிறேன். ஆனால் மற்ற அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து என்ன நல்லா தெரியுது, தெரிஞ்சு ஆளுங்கட்சி முழுமையாக இதில் ஈடுபட்டிருக்கு. அதோட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டர், ஒரு பக்கம் எஸ்பி, இன்னொரு பக்கம் அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ அமர்ந்து அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்குறாங்க. உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம். இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேணும்.